இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சாஃப்டான கேக் ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டி இல்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கெட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. அடுத்து 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. வறுக்காத ரவையாக இருந்தால் கேக் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 கப் சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கெட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 கப் பால் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கெட்டியான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண எல்லாமே இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எல்லாத்தையும் அப்படியே இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு ஃப்ரீ ஏர் போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே இருக்கிற ஃப்ரீ ஏர்லாம் வெளியே வந்திருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் மிக்ஸை உள்ளே வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 25 நிமிஷம் வேக விடுங்க. அடுப்பை சிம்லையே வச்சு 25 நிமிஷம் வேக வைங்க. இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கத்தி எடுத்து விட்டு பாருங்கள். ஒட்டாமல் வந்தால் கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேக்கை ஒரு 1/2 மணி நேரம் ஆற விடுங்க. கேக் ஆறுனதுக்கப்புறம் வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.